Hello friends, welcome back to Tamil Code channel. CK எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுடைய செகண்ட் வீடியோவில் நம்ம இருக்கிறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம CK எக்ஸாமுடைய ஓவர்வியூ, மற்ற டெவாப் சர்டிஃபிகேஷன் லைக் டெராஃபார்ம், டாக்கர் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷனுக்கும் CNF உடைய CKA, CKAD இந்த மாதிரியான கூப்பனட்டுடைய சர்டிஃபிகேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதோடைய சிலபஸ், அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாவது எப்படி மம்சத்துடைய உரிமை கோர்ஸு ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு எப்படி க்ளவுட் இல்லைனா கூப்பர்நெட், ப்ளே வித் கூப்பர்நெட் இல்லைனா வந்து கட்டக்கூடா இந்த மாதிரி எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் சரிங்களா. அதோடைய லிங்க் வந்து நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பர்நெட்டுடைய ஒரு பேசிக் இருக்கு இல்லைங்களா, அதாவது மாஸ்டர் நோடில் ரன் ஆகக்கூடிய மல்டிபிள் பாடு, அதாவது மாஸ்டர் நோடுக்கும் ஒர்க்கர் நோடு அப்படின்னு சர்வர் கிளைண்ட் ஆர்கிடெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பர்நெட். அந்த மாஸ்டர் நோடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபிஐ சர்வர், கண்ட்ரோலர் சர்வர், இந்த மாதிரி ஷெடியூலர், எக்ஸிடி இந்த மாதிரி வேரியஸ் வந்து பாடு வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும், பாடாக ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த மல்டிபிள் பாடு மாஸ்டர் நோட ரன் ஆகக்கூடிய மல்டிபிள் பாடு தான் நமக்கு வந்துட்டு எல்லா ஒர்க்கர் நோடையை வந்து மேனேஜ் பண்ணுது சரிங்களா. இந்த மாதிரி ஆர்கிடெக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கூப்பர்நெட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் நம்ம எடுத்திருந்தோம் சரிங்களா. அதோட வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 வீடியோ கண்டிப்பாக வந்து பாருங்க. நம்ம அது இல்லாமல் சில விதமான கீவேர்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகேங்களா. இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் கொஸ்டின் வந்து பார்க்கலான்னு இருக்கிறோம் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிகே ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிங் ஸ்கோர், அதாவது சிகே எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 24 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. 24 கொஸ்டின் ஓகேங்களா. 24 கொஸ்டின் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க்கு, 5 மார்க்கு, 3 மார்க்கு இந்த மாதிரி இருக்கும். 2 மார்க்கு, 4 மார்க்கு, 1 மார்க் கூட இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 8 இல்லைன்னா 9 வெயிட்டேஜ் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. பெரிய வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து பெரிய வெயிட்டேஜோட இருக்கும் இந்த 24 கொஸ்டின்ல. இதுல உங்களுடைய பாசிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 74 வெயிட்டேஜ் வந்து நீங்க எடுக்கணும். 74% வந்து நீங்க என்ன பண்ணணும், பாசிங் ஸ்கோர் எடுத்தா தான் பாஸ் 100% சரிங்களா. அதனால கண்டிப்பா வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நீங்க ஒரு மேஜரான பெரிய கொஸ்டின் எல்லாம் நீங்க நல்லா கரெக்டா அச்சீவ் பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், இந்த பாசிங் ஸ்கோரை வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா. எக்ஸாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குரோம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா குரோம்ல ஒரே ஒரு எக்ஸாம் டேப் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அது எக்ஸாம் டேப்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா கூப்பர்நெட்டோட டாக்குமெண்ட் வந்து ஒரு டேப்ல நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருக்கு இல்லைங்களா, அதாவது இதுதான் எக்ஸாம் டேப் அப்படின்னா பக்கத்துல நீங்க வந்து ஒரே ஒரு சிங்கிள் டேப் வந்து என்ன பண்ணிக்கலாம், கூப்பர்நெட்டோட டாக்குமெண்டேஷன், நான் சொல்றது டாக்குமெண்டேஷன் டேப் மட்டும் ஓபன் பண்ணிக்கலாம். அதை தாண்டி கூப்பர்நெட்லயே பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கு டேப். அதை நீங்க ஓபன் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள கண்டென்ட்லாம் நீங்க போகக்கூடாது. டாக்குமெண்ட், அதாவது கூப்பர்நெட்.io/docs அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லா இதையும் பார்த்து நீங்க இங்க காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அலோடு. அதே மாதிரி மல்டிபிள் டேப் வந்து நீங்க ஓப்பன் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு கூப்பர்நெட் டாக்குமெண்டேஷன் இருக்கும்போது இன்னொரு கூப்பர்நெட் டாக்குமெண்ட்ஸ் உடைய டேப் வந்து நீங்க ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே மானிட்டர் ஆயிட்டு இருக்கும் சரிங்களா. அப்போ ஒரு சிங்கிள் டேப் மட்டும் தான் உங்களுக்கு அலோடு சரிங்களா. மல்டிபிள் டேப் அலோடு கிடையாது. ஒரு சிங்கிள் டேப் வந்து அலோடு சரிங்களா. ஓகே, அது நம்ம சொல்றோம். தென் வந்து பாத்தீங்கன்னா பாசிங் ஸ்கோர் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூப்பர்நெட் டிப்ளாய்மெண்ட் மாடல் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது 2 விதமான டிப்ளாய்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமென்டிவ் வே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் வே அப்படின்ற 2 விதமான அப்ரோச் இருக்கு சரிங்களா. எக்ஸாம்லயே பாத்தீங்க அப்படின்னா அவங்களே சம் கொஸ்டின்ஸ் வந்து இம்ப்ளிமென்டிவ் வேல பண்ணுங்க, சம் கொஸ்டின் வந்து டிக்ளரேட்டிவ்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் டைம்ல நீங்க இந்த 2 விதமான இதுல தான் நம்ம வந்துட்டு கூப்பர்நெட்ல வந்து ஒர்க் பண்ணுவோம் சரிங்களா. அது என்ன இம்ப்ளிமென்டிவ் வே, அது என்ன டிக்ளரேட்டிவ் வே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இம்ப்ளிமென்டிவ் வே அப்படின்னு பாத்தீங்கன்னா kubectl, நம்ம இந்த கமாண்ட் தான் வந்து இந்த கமாண்ட் மூலியமா தான் டூல் மூலியமா தான் நம்ம வந்துட்டு ஏபிஐ சர்வரோட வந்து பேசுவோம். மல்டிபிள் கிளஸ்டரா இருக்கலாம், உள்ள சிங்கிள் கிளஸ்டரா இருக்கலாம். அந்த கிளஸ்டருடைய மாஸ்டர் நோடுடைய ஏபிஐ சர்வரில் நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த kubectl அப்படிங்கிற இந்த டூல் வச்சு தான் நம்ம பண்ணுவோம் சரிங்களா. இந்த kubectl வச்சு நீங்கள் kubectl ரன் ஒரு பாடு நேம் கொடுக்குறீங்க, ஒரு இமேஜ் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமென்டிவ் வே சரிங்களா. kubectl நான் உங்களுக்கு கூப்பர்நெட்ல காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ப்ளே வித் கூப்பர்நெட் இதில் பார்த்துடலாம். இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இப்போ ப்ளே வித் கூப்பர்நெட் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டாக்கர் இல்லைன்னா ஜிட்டப் வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும் சரிங்களா. நான் ஆல்ரெடி வந்து டாக்கர் வச்சு லாகின் பண்ணிட்டேன். லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும் சரிங்களா. இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வந்து ஒரு 4 ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி டைம் வந்து டியூரேஷன் வந்து உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான இன்ஸ்டன்ஸ் இருக்காது. நீங்களே வந்து இப்போ தான் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் போயிட்டு ஆட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லி போயிட்டு உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சுங்களா. ஓகேங்களா. இப்போ ஆட் ஆகிட்டு நீங்கள் எப்படி இது வந்து கூப்பர்நெட் மாஸ்டர்னோட எப்படி வந்து இனிட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இங்கேயே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. தென் இன்னொரு மல்டிபிள் நோடு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ நான் ஆட் இன்னொரு நோடு கொடுத்துருக்கிறேன். இப்போ இன்னொரு நோடு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்டில் ரன் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அசூருடைய க்ளவுடு தான் வந்து இந்த சிஎன்எஃப்சிஎஃப்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சாரி, இந்த கூபர்நெட் ப்ளே அப்படின்றதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது பேக்கெண்டில் ரன் ஆகுதுலாம் பார்த்தீங்கன்னா அசூருடைய இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 நோடு ஆட் பண்ணிட்டேன். இன்னொரு நோடு வேணா நீங்கள் இன்னொரு நோடு 3 நோடு கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ நான் இந்த 2 நோடில் ஏதாவது ஒரு நோடு நான் மாஸ்டரை மாற்றுறேன் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். நான் ஃபஸ்ட்டு 2 இது வந்து கம்பல்சரி. அதை வந்து நான் காப்பி பண்ணி நான் நோட் பேடில் வந்துட்டு கடைசியாக வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் போட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து நான் எடுத்து காப்பி பண்ணி திரும்பவும் கீழே வந்து நான் கூபர்நெட் ப்ளேயில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா. கீழே போயிட்டு இனிட் கமெண்ட் கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா இனிட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து மாஸ்டர்னோட கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா. கன்வெர்ட் ஆகிட்டு செகண்ட் மல்டிபிள் நோடில் ஒர்க்கர் நோடில் ஆட் பண்ணக்கூடிய அந்த டோக்கன் வந்து இங்கே ஜெனரேட் ஆகிடும். சரிங்களா. இப்போ போயிட்டு ஓகே, இது போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, அதுக்குள்ள நம்ம இதை பார்த்து போயிடலாம். ஓகே, கீவேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடு, ரிப்ளிகா செட், டிப்ளாய்மெண்ட், டீமன் செட், நேம் ஸ்பேஸ் அப்படின்ற இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனால் ஒரே ஒரு கண்டெய்னர். சரிங்களா. நம்ம கண்டெய்னர் வந்து கூபர்நெட் கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடு தான். சரிங்களா. பாடு தான் ஒரு ஸ்மாலஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் நீங்கள் கண்டெய்னரை ரன் பண்ணும்போது இங்கே கண்டெய்னர்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி நம்ம டாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே வந்து கண்டெய்னர் சொல்ல மாட்டாங்க, இங்கே பாடு தான் சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ ஒவ்வொரு பாடும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கண்டெய்னரோட ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் ஒரே ஒரு கண்டெய்னர் தான் போடுவாங்க. சம் இதில் வந்து மல்டி கண்டெய்னர் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. மல்டி அதாவது யூனிட் கண்டெய்னர் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுவாங்க. சம் அடிஷ்னலான கண்டெய்னர் வந்து கம்பல்சரி ரன் ஆகணும் அப்படின்னா அது வந்து இதில் என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. அது நம்ம பார்க்கலாம். சம் எக்ஸாமில் வந்து யூனிட் கண்டெய்னர்லாம் இருக்குது. அது நம்ம கொஸ்டின்ஸ் சம் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். சரிங்களா. மற்றபடி நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கண்டெய்னர் தான் நீங்கள் என்ன பண்ணுறாங்க பாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்மாலஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூபர்நெட்டில் பாடு தான். சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளிகா செட் அப்படின்னு சொல்றது. ரிப்ளிகா செட்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி காப்பீஸ், அந்த பாடுடைய எவ்வளோ காப்பீஸ் உங்களுக்கு வேணும். ஒரு பாடு ரன் ஆகிட்டு ஒரு கண்டெய்னர் வந்து ஒரு பாடுக்குள்ள ரன் ஆகிட்டு இருக்கு. அது வந்து உங்களுக்கு எத்தனை காப்பி வேணும் இருக்குங்களா. ஒரு ஹை அவைலபிலிட்டிக்காக இல்லைன்னா உங்கள் ஒர்க்லோடுக்கு அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காப்பி வேணும்ன்றதை நீங்கள் வந்து செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிப்ளிகா செட். ரிப்ளிகா செட் மூலியமா என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா. ஓகே, அது வந்து ரிப்ளிகா செட்டில் வருது. தென் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட். ஓகே, டிப்ளாய்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடு ரிப்ளிகா செட்டை வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக பண்ண தேவையில்ல. டிப்ளாய்மெண்ட்டாக ஒரே ஒரு இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த டிப்ளாய்மெண்ட் நேம், இந்த இமேஜ், எனக்கு இத்தனை ரிப்ளிகா வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பேக்ரவுண்டில் இது எல்லாமே நடந்துடும். சரிங்களா. நார்மலாக நீங்கள் ரியல் டைமில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா டிப்ளாய்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. தனித்தனியாக பாடு ரிப்ளிகா செட்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி டிப்ளாய்மெண்ட் தான் கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் செட். டீமன் செட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளாய்மெண்ட்டுக்கும் டீமன் செட்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். அதாவது நீங்க ஒரு இப்போ டிப்ளாய்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாடு கிரியேட் பண்றீங்க. உங்கள்ட்ட ஒரு 5 நோடு இருக்கு. உங்கள்ட்ட வந்து ஒரு 5 ஒர்க்கர் நோடு இருக்கு. 5 ஒர்க்கர் நோடுலயும் ஒரு பாடு வந்து கம்பல்சரி ரன் ஆகணும். கம்பல்சரி ஒரு பாடு ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் கண்டிப்பா அது 100% நிறைவேற்றுமானா நிறைவேற்றாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ஒர்க்கர் நோடுடைய கேப்பபிலிட்டி, அதோடைய இப்ப இருக்கக்கூடிய அதோடைய யூட்டிலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா ஒரே ஒரு இதுல வந்து 2 கூட பாட வந்து லான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி இல்லாம கம்பல்சரி உங்களுக்கு எல்லா இதுலயும் ஒரு என்ஷூர் பண்ணணும் ஒரு பாடு ரன் ஆகுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா டீமன் செட் போகணும். அது வந்து டிப்ளாய்மெண்ட்ல பண்ண முடியாது. அந்த இடத்துல நீங்க டீமன் செட் போவீங்க. சரிங்களா. இதுல சிகே எக்ஸாம்லயும் கண்டிப்பா டீமன் செட் ரிலேட்டடாகவும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். டிப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா கண்டிப்பா ஒரு 2-3 கொஸ்டின் வரும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மாடல் கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா தான் பார்க்க போறோம். சரியா, ஸ்டார்ட் பண்ண போறோம். டிப்ளாய்மெண்ட்ல வேரியஸ் மெத்தட்ல என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதாவது நிறைய ஒரு டிப்ளாய்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நேம் ஸ்பேஸா நீங்க ஒரு அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை லேபிள் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி லேபிள் பண்றது என்னன்னா நிறைய நேம் ஸ்பேஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்க முடியும், ஒரு வீடு மாதிரி. ஓகேங்களா. ஒவ்வொன்றையும் ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ள போட்டாங்க அப்படின்னா இந்த டிப்ளாய்மெண்ட் இந்த ஏன்னா ஒரு டிப்ளாய்மெண்ட் அதுக்குள்ள நிறைய சர்வீஸ் இருக்கும். டிப்ளாய்மெண்ட் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரே ஒரு நேம்ல இதாயிடுச்சு, நேம் ஸ்பேஸ்ல இது பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நேம் ஸ்பேஸ் இதுக்கு இதா இருக்கு, ஐசோலேஷன் பண்ண மாதிரி ஆயிடும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா. அந்த மாதிரி பண்றது செட் ஆஃப் ஆப்ஜெக்ட் நீங்க வந்து பிரிக்கிறது பேர் தான் பாத்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றது. ஏன்னா ரியல் டைம்ல நீங்க வந்துட்டு நார்மலா இந்த மாஸ்டர் நோட்லயே போய் நீங்க நார்மலா போடுறீங்க, பாட வந்து லிஸ்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மாஸ்டர் நோடுடைய இது இருக்கு இல்லைங்களா, ஏபிஐ சர்வர் இதெல்லாம் அந்த பாடலாம் உங்களுக்கு ஷோ ஆகாது. ஏன் ஷோ ஆகாது அப்படின்னா அந்த அந்த நேம் ஸ்பேஸை நீங்க மென்ஷன் பண்ணாதான் ஷோ ஆகும். சரிங்களா. அந்த மாதிரி நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் பிரிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. இந்த கீவேர்ட்ஸை பத்தி உங்களுக்கு நல்ல ஒரு 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 அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். சரிங்களா.
ஓகே, இதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஏபிஐ சர்வர், கியூப் கண்ட்ரோலர், ஷெடியூலர், எக்ஸ்சிடி இந்த மாதிரியான அந்த விதமான கீவேர்டை பத்தி உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். அதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ லிங்க்ல கொடுக்குறேன்னு சொன்னேன். அதையும் நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. சரிங்களா? அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பத்தி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். சரிங்களா? ஓகே, நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு இது கமாண்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? நம்ம இன்னொரு கமாண்ட் வந்து பாஸ் பண்ணலாம். இது வந்து கிளஸ்டர் நெட்வொர்க்குக்காக இது பண்றது. கிளஸ்டர் செட்டப்பே கண்டிப்பா சிகேல வந்து ஒரு எக்ஸாம் வரும். அதுல நிறைய விதம் இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். நம்ம அதை பார்ப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கமாண்ட் அந்த கிளஸ்டர் இருக்கு இல்லைங்களா? நிறைய விதமான கிளஸ்டர் வந்து நீங்க ஃபைல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கேலிகோ இந்த மாதிரி வேவ் நெட் இந்த மாதிரி. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா செகண்டா வந்து கமாண்டா வந்து பாஸ் பண்றேன். சரிங்களா? ஒரு நோட்ல வந்து பாஸ் பண்றேன். இந்த 2 கமாண்டே ஒரு நோட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல உங்களுக்கு வந்து இது கிடைச்சிருச்சு. டோக்கன் அந்த மேல இருக்கு பாத்தீங்களா? டோக்கன் வந்து கிடைச்சிருச்சு. இந்த டோக்கன் எடுத்துட்டு போய் தான் நீங்க என்ன பண்ணணும்? செகண்ட் நோடு, தேர்ட் நோடு, இப்போ நோட்லாம் ஆட் பண்றோம்ல அந்த நோட்ல போயிட்டு இதை தான் நீங்க வந்து கொடுக்கணும். சரிங்களா? நான் அதையும் வந்து காப்பி பண்றேன். ஓகே, இதை நான் காப்பி பண்ணி நான் 2 கமாண்டை ரன் பண்ணிட்டேன். இப்போ மாஸ்டர் நோடு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒர்க்கோ நோடு வந்து ரெடி பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்க கமாண்ட் இங்க போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு இப்போ கியூப்சிடிஎல் ஓகேங்களா, கெட் நோட்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாஸ்டர் நோடு வந்து ரெடி ஆயிருக்கும். ரெடி ஆயிடுச்சா? நோடு 1 வந்து மாஸ்டரா ரோல் பிளே பண்ணது ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து. இப்போ ஒர்க்கோ நோடு நமக்கு வந்து ஆட் ஆகல. ஒர்க்கோ நோடு இருக்கு. நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கோ நோட்ல அந்த கமாண்டை பாஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஆட் பண்ணணும் நமக்கு வந்துச்சு இல்லையா? டோக்கன். இதை காப்பி பண்ணி ஓகே இங்க வந்து செகண்ட் நோட்ல வந்து நான் போடுறேன். இந்த மாதிரி 2வது 3வது நோடு போடுறீங்கன்னா அது நீங்க வந்து இப்படி போட்டீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு வந்து மாஸ்டர் நோட்ல போய் ஆட் ஆயிடும். இப்போ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நோடுக்கு போயிட்டு இப்போ நீங்க போட்டு பாருங்க நோட்ஸ். இன்னும் வரல. சாரி, இங்க நம்ம என்டர் கொடுக்கல. என்டர் கொடுக்குறோம். இப்பதான் ஆட் ஆகிட்டு இருக்கு. வெறும் பேஸ்ட் மட்டும் தான் பண்ணி இருந்திருக்கிறோம். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நோடுக்கு போயிட்டு போட்டு பாருங்க. வந்துருச்சுங்களா? ஓகே, உங்களுக்கு ரெடியாக வந்துருச்சு. 2வது நோடு ஒர்க்கர் நோடு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? அதோட வெர்ஷன் எல்லாமே வந்துருச்சு. இன்னும் டீட்டெயிலாக ஐபியோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா டீட்டெயிலாக ஒய்டாக நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில் உங்களுக்கு வந்து வரும். -O கொடுத்து ஒய்டு போட்டிங்கன்னா அதோட இன்டர்னோட ஐபி எல்லாம் அதோட ஓஎஸ் இமேஜ் எல்லாமே டீட்டெயில் வரணும்னா -O கொடுத்து ஒய்டு கொடுப்பீங்க. சரிங்களா? ஓகே, இது மாதிரி நீங்கள் பாடு டிப்ளை எதுக்கு வேணால் நீங்கள் -O கொடுத்து ஒய்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கேதர் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு கிளஸ்டர் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் குபர்நெட் K8 பிளேயர்ல. சரிங்களா? இப்போ டிக்ளரேட்டிவ் வே என்னன்றதை பார்த்தோம் இல்லையா? என்னன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளா நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? ஒரே நிமிஷம். ஓகே, கமாண்ட் வரல. சாரி, லேட் ஆகுது கொஞ்சம். ஓகே, kubectl இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரன். இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு பாடு நேம் கொடுக்குறீங்க. சரிங்களா? பாடு நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ஜினிக்ஸ்னே வச்சுக்கோங்க. என்ஜினிக்ஸ் 1 அப்படிங்கிறது பாடு நேமு. அதோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபன் இமேஜ் ஓகேங்களா, MAGE இமேஜ் கோலன் இது போட்டு உங்களுக்கு என்ன இமேஜ்லேருந்து எடுக்கணும் என்ஜினிக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஒரு என்டர் அடிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு உடனே பாடு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா kubectl கெட் பாட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா பாட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுடைய பாடு ரன் ஆகுறது வந்து 1:1 ரெடி ஆயிடுச்சு, ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பரேட்டிவ் வே இதில் இருக்கு இல்லைங்களா? இம்பரேட்டிவ் வேல கிரியேட் பண்ணுறீங்க. டிக்ளரேட்டிவ் வே அப்படின்னா நீங்கள் யாமல் வச்சு கிரியேட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ இதே ஃபைலை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாமல்ல இருந்து கிரியேட் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபைலவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதோட யாமல் ஃபைலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அது இப்போ உள்ள லான்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ எடிட் கொடுத்துட்டு பாடு அப்படி கொடுத்துட்டு என்ஜினிக்ஸ் வந்துட்டு 1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு வைங்களேன். இதோட யாமல் ஃபைல் தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஏபிஐ வெர்ஷன் கைண்டு மெட்டடேட்டா ஸ்பெக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க கிரியேட் பண்ணி அந்த யாமலை வந்து நீங்க என்ன பண்ணணும், பாஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். அந்த யாமல் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா kubectl கிரியேட் அப்படின்ற மாதிரி கொடுத்து கிரியேட் கமாண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் -F அதுக்கப்புறம் நீங்கள் அந்த யாமல் ஃபைலோட நேம். சரிங்களா? name.yaml அது என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் இப்படி கொடுத்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ். முதல்ல நம்ம கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிவ். சரிங்களா? இந்த மாதிரி 2 மெத்தட்ல என்ன பண்ண முடியும் குபர்நெட்ல வந்து நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ண முடியும்.
நம்மளுடைய எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மெத்தட தான் ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? இது 2யும் கம்பைன் பண்ணி கூட ஒர்க் பண்ணுவோம். அதாவது இம்ப்ளிமென்ட் வேல இருந்து நம்ம யாமல வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு தென் டிக்ளரேட்டிவ்ல எடிட் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிப்ளாய்மென்ட் ரிலேட்டடா நம்ம பார்க்குறப்ப இம்ப்ளிமென்டிவ் வேலையும் டிக்ளரேட்டிவ்ல ஜாயின் பண்ணி எப்படி வந்து ஒரு டிப்ளாய்மென்ட்ல ஒர்க் பண்றது அப்படிங்கிறத நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் மாடல் கொஸ்டின்ல நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து எப்படி ஒரு கேட் ப்ளே வந்து மூலியமா ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்றது, பிளஸ் வந்துட்டு இதோடைய குபர்நெட்டோடைய டிப்ளாய்மென்ட் மெத்தடு 2 விதமான டிப்ளாய்மென்ட் மெத்தடு பிளஸ் அதோட கீவேர்ட் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் மாடல் கொஸ்டினா டிப்ளாய்மென்ட் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். டிப்ளாய்மென்ட்ல கண்டிப்பா எக்ஸாம்ல வந்து ஒரு 2, 3 கொஸ்டினா கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். அது இல்லாம 2 சின்ன கொஸ்டின். ஒரு 3, 4 கொஸ்டின் 3 கொஸ்டினாவது கண்டிப்பா வந்து டிப்ளாய்மென்ட்ல கேட்பாங்க. நாம எப்படி ஒரு டிப்ளாய்மென்ட் வந்து வந்து கிரியேட் பண்றது வித் ஒரு ஒரு 3 ரிப்ளிகாவோட எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதும், அடுத்தடுத்த வீடியோல டிப்ளாய்மென்ட்ல எப்படி வந்து இமேஜ் சேஞ்ச் பண்றது, எப்படி ரெக்கார்ட் பண்றது, ரோல் பேக் பண்றது, அன்டு பண்றது இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோலயும் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல ஒரு டிப்ளாய்மென்ட் எப்படி கிரியேட் பண்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ. பாய்.